வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அசாதாரணமான கதை. ஒரு சாதாரண வியாபார கம்பெனி எப்படி ஒரு துணைக்கண்டத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு பேரரசா மாறுச்சு. சுமார் 200 வருஷமா ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்ச அந்த கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படி ஒரு பிரைவேட் கம்பெனியால ஒரு முழு துணைக்கண்டத்தையும் ஆட்சி செய்ய முடிஞ்சது? யோசிச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த பயணத்தை நாம ஆரம்பிக்க போறோம். கிழக்கிந்திய கம்பெனியோட அந்த அசுர வளர்ச்சியும் அதை அடக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணுச்சுங்கிறதையும் தான் முதல்ல பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம கம்பெனி ஆட்சி காலத்துக்குள்ள போலாம். அதாவது 1773ல இருந்து 1858 வரைக்கும். இந்த வருஷங்களையெல்லாம் வெறும் நம்பரா பார்க்காதீங்க. இது ஒவ்வொன்னும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் அவங்க கட்டுப்பாட்டையே மீறி வளர்ந்து நின்னுச்சு பாருங்க அந்த கிழக்கிந்திய கம்பெனி. அதுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய அதிகார போராட்டத்தோட ஒவ்வொரு ஸ்டேஜ். யோசிச்சு பாருங்க, இதுதான் முதல் முறையா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நேரடியா தலையிடுற தருணம். கம்பெனியோட கட்டுப்பாடில்லாத ஆட்சிக்கு ஒரு கடிவாளம் போடணும்னு வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒரு புது பவர்ஃபுல்லான பதவியே இந்த சட்டம் கொண்டு வந்துச்சு. அப்போ உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? கம்பெனி பிசினஸையும் அரசாங்கத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிடுச்சு. இதனால ஏகப்பட்ட குழப்பம், கட்டுக்கடங்காத ஊழல்னு ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. இதனாலதான் பார்லிமெண்ட் அடுத்த சட்டத்தின் மூலமா இன்னும் கொஞ்சம் கடுமையா தலையிட வேண்டியதா போச்சு. இந்த புது சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, கம்பெனியோட வேலைய தெளிவா ரெண்டா பிரிச்சுடுச்சு. வியாபாரம் பார்க்கறது ஒரு பக்கம், அரசியல் ஆட்சி செய்யறது இன்னொரு பக்கம்னு பிரிச்சுட்டாங்க. அதாவது கம்பெனிக்கு இப்போ 2 பாஸ். வர்த்தக விஷயங்களை கம்பெனியே பார்த்துக்கும். ஆனா அரசியல், ராணுவ விஷயங்கள் எல்லாம் நேரடியா அரசாங்கத்தோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இந்த இரட்டை அரசாங்கம்ங்கிறது அவங்களோட ஒரு புத்திசாலித்தனமான மூவ். இது மூலமா கம்பெனிய மொத்தமா ஒழிக்காம அதோட அரசியல், ராணுவ அதிகாரங்களை மட்டும் பார்லிமெண்ட் அழகா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. இதுதான் கம்பெனியோட கதையில ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்ச சட்டம். ஒரு வியாபார நிறுவனமா இருந்த அதோட அடையாளம் இப்போ முழுசா மாறிடுச்சு. இனிமே அது வெறும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு நிர்வாக பிரிவு மட்டும்தானே இந்த சட்டம் தெளிவா சொல்லிடுச்சு. இப்போதான் நம்ம கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்து லண்டன்ல இருந்து நேரடி ஆட்சி தொடங்குது. இது இந்தியாவோட நவீன வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுடின்னு சொல்லலாம். இந்த அதிகார மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க இந்த 2 பட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். கவர்னர் ஜெனரல்ங்கிறது கம்பெனியோட தலைவர். ஆனா வைஸ்ராய் அப்படி இல்ல. அவங்க பிரிட்டிஷ் மகாராணியோட நேரடி பிரதிநிதி. முதல் வைஸ்ராய் கேனிங் பிரபு. இது வெறும் பேரு மாத்தம் இல்ல, அதிகாரத்தோட மையமே மாறிடுச்சுன்றதுக்கான தெளிவான அடையாளம். சரி, இப்போ பிரிட்டிஷ் அரசே நேரடியா ஆட்சிக்கு வந்தாச்சு. அடுத்ததா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அது வரைக்கும் ஒரு கம்பெனிய கண்ட்ரோல் பண்றதுதான் சவாலா இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய தேசத்தோட மக்களை, அதாவது இந்தியர்களை அவங்களுடைய சொந்த ஆட்சியில எந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்கிறது தான் புது சவாலா மாறுச்சு. அரசாங்கத்துல இந்தியர்களை சேர்த்துக்கிறதுக்கு முதல்ல ரொம்ப மெதுவா, எச்சரிக்கையா தான் சில அடிகளை எடுத்து வச்சாங்க. ஆனா அதே நேரத்துல தான் இந்திய அரசியல்ல ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு கொள்கையும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க அவங்க பிரதிநிதிகளை அவங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறைதான் இது. இந்த முறை இந்திய அரசியல் களத்துல ஒரு ஆழமான, நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம். இந்த டயாட்சி இல்லனா இரட்டை ஆட்சிங்கிறது ஒரு சிக்கலான சிஸ்டம். சொல்லப்போனா இந்தியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுயாட்சி கொடுக்கற மாதிரி ஒரு தோற்றத்தை இது உருவாக்குச்சு. ஆனா நிதி, சட்டம் ஒழுங்க மாதிரி முக்கியமான துறைகள் எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்க அவங்க கையிலேயே பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. நம்ம பயணத்துல நாம இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷத்துக்கு வந்துட்டோம். அது 1935. ஏன் இந்த வருஷம் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட மிகப்பெரிய ஆதாரம் இந்த ஒரு சட்டம்தான். இதோட முக்கியத்துவத்தை நம்ம அவ்ளோ சீக்கிரம் குறைச்சு மதிப்பிடவே முடியாது. இது எப்படி ஒரு ப்ளூ பிரிண்டா இருந்துச்சுன்னு பாருங்க. அதிகாரத்தை 3ஆ பிரிச்சாங்க. மத்திய அரசுக்கு சில அதிகாரங்கள், மாநில அரசுக்கு சில அதிகாரங்கள், 2 பேருக்குமே பொதுவான சில அதிகாரங்கள்னு பிரிச்சாங்க. சுதந்திர இந்தியா கிட்டத்தட்ட இதே முறையத்தான் அப்படியே எடுத்துக்குச்சு. அதோட மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுத்தது, அந்த சிக்கலான இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சது, இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடித்தளம் போட்டதுன்னு பல முக்கியமான விஷயங்கள் இந்த சட்டத்துல இருந்துச்சு. இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு வலுவான அடித்தளமா அமைஞ்சது. கடைசியா நாம இறுதி அத்தியாயத்துக்கு வர்றோம். 1947 இந்திய சுதந்திரச் சட்டம் பிரிட்டிஷ் ஆட்சிய அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. சுதந்திரம், சோகமான பிரிவினை,
வைஸ்ராய் பதவி ஒழிப்புன்னு எல்லாமே ரொம்ப வேகமா வரலாற்றுல பதிய வேண்டிய நிகழ்வுகளா நடந்து முடிஞ்சது. ஆக கிட்டத்தட்ட 200 வருஷ பிரிட்டிஷ் ஆட்சி 1947 முடிஞ்சிடுச்சு. ஆனா அதோட கட்டமைப்பு உண்மையிலே முழுசா அகற்றப்பட்டுடுச்சா? இந்த காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்கள், நிர்வாக அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்தியாவை எந்த அளவுக்கு வழி நடத்துதுங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி. பயிற்சிக்கு இணைந்திருங்கள்.